இந்த ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக நான் சம்மர் வரைக்குமே வெயிட் பண்ணேன். அவக்காய் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாமா? அவக்காய் ஊறுகாய் இருக்குல்ல, அதை வந்து வடித்து வச்ச சாதத்தில் வந்து 1 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நான் இங்கே ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன். இந்த ஊறுகாயோட எண்ணெயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி மட்டும் ஆட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவக்காய் பிக்கிள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுலேயுமே அந்த காரம் அந்த புளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காக இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக அதை வந்து சைடில் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதையுமே வந்து லைட்டாக அந்த க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற சாதம் இருக்கும் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா லாவிஷாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு எம்மியான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியன் வெர்ஷனாக இருந்தால் பன்னீர் பீசஸ் வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே வீடியோ பர்பஸ்க்காக மாங்காய் வந்து ஃபுல் பீஸாக போட்டிருக்கேன். அது குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகி ரைஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும்.